இருந்தாலும் மூடி வச்சிருக்கோம். ஸோ வந்து பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். இப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கிச்சன். சிலிண்டர் தட்டுப்பாடு வேற வந்துருச்சுல, அதனால நாங்களும் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் நம்ம வந்து ஹோம் டூர் போட்டோம் இல்லையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஹோம் டூரில் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை காட்டவே சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கிச்சனே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை சுற்றி காட்டுறேன். ஸோ என்னென்ன வேலைலாம் இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா எந்த மாதிரி செஞ்சால் அழகாக இருக்கும், கிச்சன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் இவ்வளோ சீக்கிரம் உடனே வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் அதை பார்த்துட்டு நானே யோசிச்சேன், சரி இப்போ போடலாம், போட்டுட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ண வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி அப்படி இப்படி செஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கிச்சன். ஆமாம், சரி போகலாமா? சரி பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போ எப்படி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதற்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ போகலாம். கிச்சனை பார்க்கலாமா? சரி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு ஹோம் டூரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் இருந்து அப்படியே ஏற்ற அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வச்சுருவோம். அப்படியே வாசல் நேராக கிச்சன். ஆமாம். ஸோ இந்த சைடு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட கதவு. ஸோ அந்த சைடு வாசல் இருக்குது. இது வந்து தோட்டத்து கதவு. இந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் நம்ம வெளில போகிறோம்னா இப்படி தான் போகும், இப்படி தான் வருமே. ஸோ அது வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இது நான் வீடு எடுக்கிறதுனால மூடி வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். இப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கிச்சன். நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்லாப் இருக்கணும். எல்லா வீட்டும் ஸ்லாப் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து பொருள் அழகாக வைக்க முடியும். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வைக்கல. நல்லா சொன்னால் தான் உடச்சி வச்சுருக்கோம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்யலை. கிச்சனுக்குன்னு எந்த வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை. எலி அட்டகாசம் அவ்வளோ அட்டகாசம் பண்ணுது. எலி வரத்துக்கான வழியே இல்லை. அங்கே பாருங்க எல்லாமே அடைச்சிட்டாங்க. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வலை போட்டு அடிச்சிட்டாரு. ஆனால் அங்கே பாருங்க இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எலி வருது. ஸோ எலி தொலைலாம் தீரணும்னா நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு கட்டி ரெடி பண்ணால் தான் எல்லா பொருளும் நம்ம வந்து சேஃப்டியாக வச்சுக்க முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வைக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்லாப்னா எண்ணெய் கடுவு அந்த மாதிரி டப்பா ஐட்டம்லாம் மேலே வைக்கிற மாதிரி கீழே ஜாமான் மசாலா ஐட்டம்லாம். ஸோ அந்த கட்டை இருக்குல்ல, ஆமாம், அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்லாபு, இதில் ஒரு ஸ்லாபு, இதில் ஒரு ஸ்லாபு. அவ்வளோ மேலே இது மூடுறது இல்லைல்ல, மேலே க்ளோஸ் கிடையாது, ஓப்பன் தான். அதான் 2 ஸ்லாப் மேலே, கீழே உனக்கு எட்டுற இடத்துல ஒன்று, அதுக்கு மேலே ஒரு ஸ்லாபு. அதுவும் எனக்கு எட்டுனா. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லாப் ஒன்று இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்கும். இங்கே ஒரு கொஞ்சம் ஃபேஸ் இருக்கும்ல. ஆமாம், இந்த இடம் நீட்டாக வரும் ஸ்லாபு. சைடில் ஏதாவது வைப்பாங்களா? சைடில் கல் வந்துடும், செங்கல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்துடும், கேப் இல்லாத அளவுக்கு. கீழே வந்து அதுக்கேற்ற மாதிரி 6 அடி ஸ்லாப் போட்டோன்னா அப்படியே ஜாமான்லாம் வச்சுக்கிற மாதிரி, தண்ணி தேவை ஜாமான். இப்போ நான் எங்கே வச்சுருவேன் பாருங்க, கீழே சாக்கு போட்டு இது ஜாமான்லாம் கழுவி கவுத்துருவேன். கீழே சாக்கு போட்டு காஞ்சி ஜாமான்லாம் எடுத்து கீழே கவுத்துருவோம். அப்புறம் புதுசாக கழுவி வர ஜாமான்லாம் எடுத்து இதில் வச்சிருவேன். தண்ணி தவலாம் அங்கே வச்சிருக்கேன். ஆமாம், இன்னும் கிச்சன் ரெடி ஆகாத வரைக்கும் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்படி வாங்க, இது வந்து நம்ம வீடு பால் காய்ச்சின அடுப்பு. ஆமாம், மண் அடுப்பு. ஆமாம். ஸோ அந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் ஃபஸ்ட்டு உள்ளே தான் வச்சுருந்தேன். வீடு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் கிச்சனில் இதுலேருந்து வச்சுட்டேன். அது மேலே தான் குழம்புலாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு கட்டை மாதிரி இருக்குது பாருங்க, அந்த கட்டையில் தான் எலி வருது. ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணுமா? ஆமாம், ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணணும். கிச்சன் வந்து அடுப்பு நான் கீழே தான் வச்சுருக்கேன். என்னன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு உட்காந்து சமைக்கிற மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் உட்காந்து சமைக்க ஆல்ரெடி அதான் பிளான் வச்சு, இங்கே வந்து அங்கே நின்று சமைக்க முடியல அப்படின்றதுனால கீழே வச்சு உட்காந்தே சமைச்சிக்கலாம் அப்படின்றதுனால தான் மேலே மட்டும் ஸ்லாப் கட் பண்ணோம். இதுக்கு மட்டும் தான் ஸ்லாப் 2 வாங்கிட்டு வந்தனே 4 அடியில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நாள் கீழே உட்காந்து சமைக்கிறதே கஷ்டமாக இருந்தது. எழுந்து ஒரு பொருள் எடுத்து உட்காந்து ஏந்திருக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை காட்டினதுனால திரும்ப போயிட்டு கல் எடுத்துகிட்டு வந்தது. இது ஒரு 6 அடி கல் வந்துடும். அதாவது கிச்சன் மேடை ஸ்லாப் மாதிரி, கிச்சனுக்காக அடுப்புலாம் வைக்கிற மாதிரி. ஸோ அதனால் என்னால் உட்காந்து தான் சமைக்க முடியாது, நீங்களும் தான் சமைச்சாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். ஆனால் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம கிச்சன் ரெடி பண்ணதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டூர் போட்டலாம். கண்டிப்பாக போட்டு தான், ஏன்னா ரெடி பண்ணி ஃபுல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணணும். கிச்சனே அழகாக நீட்டாக ஆல்ட்ரு பண்ணிடலாம். இப்போதைக்கு இப்படி இருக்குது. அது வந்து ஷீட்டு மேலேயும் பாருங்க, ஷீட்டு தான். ஸோ நாங்கள் இப்போ முன்னாடி இருந்த வீடு அதில் வந்து இப்படி தான் இருக்குது ஷீட்டு. இப்போ ஆல்ரெடி இருந்த இடம் வீடு தான் நீட்டாக இருக்கிறதுல பாதியை மட்டும் தடுத்து நாங்கள் இந்த நீட்டில் வந்து வீடு கட்டிட்டோம். இது வந்து அப்படியே சும்மாவே இருக்கும்.
இப்போ தான் கிச்சனாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் வீட்டுக்கிட்ட மட்டும் அந்த கதவு வரைக்கும் அறவு வரைக்கும் மேலே ஏற்றி ஷீட் போட்டுருவோம். ஆமாம், அங்கே மனம் நிற்கிறது கொஞ்சம் அனல் தெரியாது, நான் நிற்கிறது பயங்கரமாக அனல் இருக்கும். ஆனால் ஒரு ஐடியா இருக்குது, செய்யலாம். அந்த வீட்டுக்கு செஞ்ச மாதிரி தான் இந்த வீட்டுக்கு செய்யணும். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன பொருள்லாம், இந்த உப்பு மிளகாய் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதில் அரிசி கொட்டி வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மிளகா புளி எல்லாமே அது உள்ள தான் போட்டு வச்சுருக்கேன். டப்பா ஒரு டப்பா எடுத்து ஒரே பெரிய வாளியில் அந்த இதில் பக்கெட்டில் வச்சுட்டோம். ஆனால் எலி அது உள்ளி வந்து சேட்டை பண்ணுது. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கழுவிட்டு வந்த ஏன்னா ஈரமாக ஏன்னா இதில் வந்து காஞ்சி எண்ணத்தில் இருக்கும். அது தூக்கி இங்கே கவுத்துட்டு இதை எடுத்து அதில் கவுத்துட்டு திரும்ப புதுசாக கழுவ வேண்டிய எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு போட்டு இந்த கழுவிட்டு வருவேன். அங்கெல்லாம் வந்து சிங்க் இருக்குல்ல, அப்படியே கழுவி சிங்கில் போட்டு எடுத்து வச்சிருவோம். இங்கே அப்படியே தூக்கி போய்க்கணும்னா ஒரு நாளைக்கு 2 டைம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாமான் கழுவி ஆகலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் வச்சுட்டு பெயிண்ட்டு எல்லாமே இங்கே இருக்குது. ஆமாம், இன்னும் வேலைலாம் முடியாததுனால பெயிண்ட்டு ஒயரிங் ஜாமான் எல்லாமே அந்த டப்பாலே இருக்குது. ஆமாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிச்சன். ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கும் இந்த கிச்சனை எப்போடா சீக்கிரம் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துதுன்னு இருக்குது. கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவு இங்கே தான், தோட்டத்து கதவு, பேக் கதவு. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா கதவு பண்ணி அதுவும் அந்த இதுலேயே செஞ்சாச்சு. ஆமாம், இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது, அதை அப்படியே வச்சுட்டோம் ஆல்ட்ரு பண்ணி. அப்படியே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கதவு நம்ம வீட்டு சேவரு கரெக்டாக அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு சரண்யாக்கு பின்னாடி வந்து அது ஜன்னல். ஆமாம், அது ஃபுல்லாகவே ஷீட்டாக தான் இருந்தது. சரி, அப்புறம் ஜன்னல் தனியாக வைக்க முடியாது அப்படின்றதுனால அந்த இடத்த ஷீட்டை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வலை வாங்கி அடிச்சிட்டோம். கொஞ்சம் ஏர் ஃப்ளோ இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும், காற்று உள்ளே வரும் வெளியே போகும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கே அம்மா வீட்டில் நான் கீழே வச்சு தான் அங்கே சமைப்போமே. அதுக்கே நிறைய பேர் கமெண்ட் வந்து கீழே வச்சு அடுப்பு சமைக்கக்கூடாது சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பொருள் எல்லாமே கீழே இருக்கும், பக்கத்தில் இருக்கும், டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு பொருள்லாம் இங்கே இருக்கு இல்லையா, ஒன்று நான் எழுந்து போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தனால நான் இது அடுப்பு அந்த கட்டையை கட்டிக்கலாம் சொல்லிட்டு சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் தான் எடுத்துகிட்டு வந்தோம்ல. ஆமாம், கடப்பாக்கல் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். கட்டிட்டு கிச்சனை மாதம் ரெடி பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா மாமாவோட வேலை. கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி பண்ணணும். ஆமாம், நீட்டாக எல்லாமே கட்டிட்டு அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க்லாம் இருக்குது, பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. அதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க கிச்சன் கட்டுறவங்க. ஸோ அவங்க வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது உங்ககிட்ட காமிச்சணுன்றதுனால இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி. ஆமாம், அதுவும் எடுக்கிற ஐடியா இல்லை. முக்கியமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, கிச்சன் இல்லையா, கிச்சன் எங்கே இருக்குது, கிச்சன் வைக்கலையா நீங்கள் அப்படின்ட்டு. ஆனால் சொல்ல போனால் நாங்கள் தனியாக கிச்சன் வைக்கிற ஐடியாவே இல்லை வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆமாம். ஸோ இது நடுவில் வந்து தனித்தனியாகவே இது பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாளைக்கு கொண்டு செட்டில் போய் ரோட போகிறீங்க, ஒன்றா செய்ய போகிறீங்க. ஆமாம், ஆல்ரெடி இருக்கிற கிச்சனில் எல்லாம் ஒன்றாவே சமைச்சிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இங்கே வீடு மட்டும் சரி கட்டிக்கலாம், சிங்கிள் ரூமாக நீட்டாக விட்டு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் தெரிஞ்சுதான் இதுவும் எக்ஸ்ட்ரா இதுவும் லென்த் பண்ணிடலாம். இன்னும் 10க்கு 10 தான் இது ஸ்ட்ரெயிட்டாக. கல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் செலவாயிருக்கும், அவ்வளோதான். கையோட கையாக முடிச்சிட்ருக்கலாம். அது இது ஆரம்பித்து முடிக்கிற ஸ்டேஜில் அதுக்கப்புறமா போட்ட பிளான்ன்றதுனால சரி இதே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். என்ன இப்போ எல்லாமே ஓகே தான். ஆமாம், கீத்து வாங்கிட்டு வந்து கட்டி போட்டுக்கலாம். அதாவது அனல் அடிக்காத அளவுக்கு. இந்த அடுப்பு தான் நாங்கள் அங்கேருந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிருக்கோம். நாங்கள் இந்த அடுப்பை கட்டி மேலே போட்டுடலாம்னு சொல்லிட்டு பிளான் எங்களுக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவும் செய்யறது இல்லை, அதனால அடுப்பு கட்டி மேலே போட்டுடலாம். முக்கால்வாசி ஏனத்துலாம் நான் கட்டி போட்டுடலான்னு தான் நினச்சேன். எந்த இடமும் யூஸ் பண்ணுறதுல எல்லாத்தையும் கட்டி போட்டுடலான்னு. ஆனால் அங்கே வந்து எல்லா இடமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிற வரைக்கும். ஸோ அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கல் வச்சுருக்கோம். என்ன கல் இது? இது கடப்பா, அது ஆலா பிளாக் கல். ஸோ இந்த கல் வச்சு தான் நாங்கள் வீடு கட்டணும். ஸோ அதே கல்லை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பு கீழே வச்சுருக்கோம். எத்தனை கல்? 5 கல். ஒரு அடுப்பு 5 கல்லா 6 கல்லா? 5 கல் தான். ஓகே ஓகே. 5 கல் வச்சு அடுப்பு கரெக்டாக இருக்குது. இது இந்த அளவு தான் கட்டுவாங்களா? இல்லை, இதை விட லென்த்தாக வரும், 6 அடிக்கு வரும். நான் அந்த ஸ்லாப் உனக்கு சைஸ் தெரியல. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. கிச்சன் கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணுவாங்கல்ல, பொருளாக எடுத்து வைக்கிறது. ஆமாம், ஏன்னா அதனாலே நான் எந்த பொருளுமே இப்போ சரியாக இப்போ வாங்கி வச்சுருக்கோம் ஷாப்பிங் போனதில். அது கூட இன்னும் எடுத்து வைக்கல எதுவும். அது அப்படியே பையிலே இருக்குது. நம்ம ஸ்லாப்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா அழகாக நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் கிச்சன் வெளில போய் பார்க்கலாமா? சரி, ஓகே. அதாவது தரையும் நமக்கு சிமெண்ட் தர தான். இந்த கோலம் போடுங்க. நான் வந்து கோலம் போட கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. இந்த பெயிண்ட் வந்து பிச்சுட்டு வந்துட்டு. ஆமாம், அது தரையில் நிற்கல சரியா.
தரெல்லாம் போடுற மாதிரி இல்லை, இது மட்டும் தான் கட்டணும். அங்கே தரை இருக்கிற தரையே ஓகே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இது வந்து நம்ம ஒரு தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது நல்லா. இப்போ நாங்கள் அந்த வீடு கட்டும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் வேப்ப மரம் இருக்குது. மரம் புளியா மரம் இந்த சைடில் இருக்குது, பேக்லேயும் இருக்குது, சைட்லேயும் ஒரு மரம் இருக்கும். அடுப்பு இருக்குது. இங்கே பாருங்க, இதுவும் 3 அடுப்பு தான். நான் வந்த உடனே நான் வந்ததுக்கப்புறம் தான் கட்டினாங்க. சிமெண்ட்டால் கட்டிட்டாங்க. மழைலாம் வந்தால் கரையும். ஏன்னா இது எப்பயுமே வீடு அடுப்பு இருந்துச்சுன்னா அது மேலே ஒரு கொட்டை ஒன்று போட்டிருப்பாங்க. கொட்டாவில் தான் இப்போ அடுப்புலாம் வைப்பாங்களே. ஸோ சிமெண்ட் அடுப்பு வச்சுருவோம் நாங்கள், இது கொட்டாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், விறகடுப்பு. சிலிண்டர் தட்டுப்பாடு வேறு வந்துருச்சுல, அதனால் நாங்களும் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி தெரியல. புக் பண்ணி 2 வாரம் ஆகுதுல்ல. ஆமாம், 2 வாரம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் வரும், நாங்கள் பார்க்கலாம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன். நிறைய பேர் கிச்சன் கடை சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காட்டியாச்சு. ஓகே, அதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் மனோராஜ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.